கிச்சன் ரீஆர்கனைசேஷன் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒயிட் கலர் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேபிள் வந்துட்டு கார்பெண்டர் வச்சு வுட்டு வாங்கி கொடுத்து செஞ்சது. வேற ஒரு பர்பஸ்க்காக செஞ்சது. நான் ஒரு 7-8 இயர்ஸாக நான் இந்த கிச்சனில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது என்னென்னா, நாங்கள் புது வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு இந்த டேபிளை வந்து ரீபர்பஸ் பண்ணலாம், அங்கே இருக்க வுட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணலான்னு இந்த டேபிளை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த டேபிள் இல்லாமல் இந்த டேபிளுக்குள்ளே இருந்த திங்ஸ், டேபிள் மேலே இருந்த திங்ஸை எப்படி நான் ரீஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அஸ் அ மினிமலிஸ்ட்டாக இதை ஆர்கனைஸ் பண்ணுறது எனக்கு ஈஸியாக தெரிஞ்சது. ஏன்னா திங்ஸ் கம்மியாக இருந்ததுனால, டீக்ளட்டர் பண்ணி வச்சுருந்தனால. ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ திங்ஸ் வச்சுருந்தேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. நிறைய டம்ப் பண்ணி வச்சுருந்தேன் அந்த டேபிளில். இப்போ கரெக்டான இது வச்சுருந்தனால ஈஸியாக இருந்தது எனக்கு. அண்ட் நிறைய பேர் புது வீடு சீக்கிரம் காட்டுங்க, நிறைய டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. February 2 வந்துட்டு நாங்கள் பால் காய்ச்சுறோம். ஸோ அதுக்கப்புறம் எப்படியும் சின்ன சின்னதாக நிறைய வேலைகள் இருக்குது. அதெல்லாம் முடிக்கிறதுக்கு February எண்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ மார்ச்சில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஹோம் டூர் அண்ட் நீங்கள் கேட்ட மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு என்ன மாதிரி டிப்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் அந்த டைமில் அதையும் சேர்த்து ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மெயினாக அந்த ஒயிட் டேபிள் நான் எதுக்கு யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதை வைக்கிறதுக்கும் சாப்பாடு செஞ்சதை வைக்கிறதுக்கும் தான் அது மெயினாக எனக்கு தேவைப்பட்டுச்சு. சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் வைக்கிறதுக்கு, சாப்பாடு வைக்கிறதுக்கு தேவைப்பட்டது. ஸோ இப்போ வந்துட்டு நான் வெசல்ஸ் ட்ரை பண்ணுறதை வைக்கிறதுக்கு ஆல்ரெடி என்கிட்ட இந்த டேபிள் இருந்தது. சில வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. 7 இயர்ஸாகவே இந்த டேபிள்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்பப்போ தேவைப்படும் போது யூஸ் பண்ணிப்பேன், அப்புறம் மடக்கி வச்சிருவேன். ஸோ இந்த ஃபோல்டிங் டேபிளே வந்துட்டு நீங்கள் கொண்டு வந்து போட்டுட்டு இது மேலே வந்துட்டு வெசல் ட்ரையிங் பேஸ்கெட்டை வச்சுட்டேன். அந்த பிளாக் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரையிங் மேட். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது என்னது அந்த பிளாக் கலர் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து தண்ணி வந்து நல்லா இஞ்சிக்கும், அதனால அதை வச்சுருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்கில் கிச்சன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்தது இந்த 2 பேஸ்கெட். ஸோ இந்த 2 பேஸ்கெட் வந்துட்டு நான் புதுசாக வாங்கினது தான். வாங்கி ஒரு 15 days இருக்கும். இப்போது அட் ப்ரெசண்ட்டாக மறுபடியும் இன்னும் 2 பேஸ்கெட் வாங்கினேன். டோட்டலாக 4 பேஸ்கெட் வாங்கியிருக்கேன். ஒரு பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கிளிப் போட்டு மூடி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இது வந்து நான் டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கனால இதை வந்து லேபிளும் பண்ணிக்கிறேன். இந்த லேபிளோட லிங்க், அந்த ஆர்கனைசரோட லிங்க் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்கில் உங்களுக்கு கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 2 வாங்கினேன். மீடியம் சைஸ் உள்ளது. இதில் வந்து 3-4 சைஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா மீடியம். செட் ஆஃப் 2 வந்துட்டு ஒரு 600 ரேட்டில் வாங்கினேன். 600 சம்திங் வரும், கரெக்டாக ரேட் ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த லேபிள் ஓட்டிட்டேன். இந்த லேபிள் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் இங்க் உள்ள இதை வச்சு எழுதணும். வந்து உங்களுக்கு அழியாது, தண்ணி பட்டாலும் அழியாது. அந்த லேபிளும் வந்து பிஞ்சு போகாது தண்ணி பட்டாலும். நீங்களாம் பிச்சு எடுக்கிற வரைக்கும் அது நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாத பேக்கெட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் ஓப்பன் பண்ணது வச்சுருந்தேன், இதில் ஓப்பன் பண்ணாத பேக்கெட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு நாங்கள் வந்து மீல் பிளான் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்துட்டு மளிகை சாமான் வாங்குறதுனால எனக்கு வந்து இந்த பேஸ்கெட் வந்து போதுமான அளவாக இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளேயே அதில் இருக்க இந்த பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நான் எடுத்து யூஸ் பண்ணிவிடுவேன். கோதுமை மாவை எடுத்துடுவேன். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் எம்டி ஆகிடும். ஸோ அடுத்த வாரம் நான் தேவைப்படுறது ஏதாவது வாங்கினேன்னா அதுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு இடம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பேஸ்கெட் அளவு எனக்கு கரெக்டாக இருக்கனால தான் நான் இந்த மீடியம் சைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது 2 லேபிள் பண்ணுறதுக்கு காரணம் வந்துட்டு டக்குன்னு பார்த்தா தெரியாது. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, என் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னு என் மாமியாருக்கும் தெரியணும், என் ஹஸ்பண்டுக்கும் தெரியணும். அதனால தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னும் 2 வாங்கினேன். ஸோ இந்த 2 வந்து இப்போதைக்கு நான் வந்து பேக்கிங் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கும் நிறைய மிஸ்லினியஸ் ஐட்டம்ஸ் வந்துட்டு அந்த டேபிளில், ஒயிட் கலர் டேபிளில் வச்சுருந்தேன். ஸோ அதை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். புது வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வேறு மாதிரி ரீஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் இந்த 2 ஆர்கனைசருக்கு எனக்கு வந்து வேறு இடத்துல ரீபர்பஸ் பண்ணிக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இதை வந்து காசு கொடுத்து வாங்கினேன். இதில் வந்து பேக்கிங் ஐட்டம்ஸ் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரேயில் ஹேண்ட் பிளெண்டரும் ஒரு பேக்கிங் ட்ரேவும் வச்சுருக்கேன். இதையும் வந்துட்டு நான் லேபிள் எழுதி வச்சுக்க போகிறேன். அந்த லேபிள் வேணால் நீங்கள் ஈஸியாக பிச்சுக்கவும் முடியும். பிச்சு எடுத்து போட்டுட்டு நீங்கள் வேறு கூட ஒட்டிக்கலாம். இதில் வந்துட்டு பேக்கிங் ஐட்டம்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு பேக்கிங் பேன் இருக்குது, பட் அது வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுவேன் அப்பப்போ. ஸோ அது ஃப்ரிட்ஜ்லேயே இருக்குது.
ஸோ இப்போதைக்கு என்னால் அதில் வைக்க முடிஞ்ச அளவுக்கு அதில் வச்சுட்டேன். இது வந்து வெயிட் வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே தாங்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நான் வந்து ஒரு 20 டேஸாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ண வரைக்கும் இது நல்லா தான் இருக்குது. ஸோ இது இது வந்து செட் ஆஃப் 2 வாங்கியிருந்தேன் இல்லையா, இன்னொரு பேஸ்கெட் இதே மாதிரி இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்துட்டு என்னென்னமோ நிறைய மிக்ஸ் ஆகிருக்கும். பவுல்ஸ் மெயினாக வந்துட்டு பவுல்ஸ் வைக்கிறேன். கிளாஸ் பவுல், அதுக்கப்புறம் கொஞ்சம் பீங்கான் பவுல்ஸ் இருக்குது, செராமிக் பவுல்ஸ், அந்த பவுல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் புளிடுறது ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பர்ஸில் வந்துட்டு நிறைய கிளிப்ஸு, ஹேர் பேண்டு, சீஸ் கிளாத் அதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன் ஒரு பவுச்சில். அந்த பவுச் இது எல்லாத்தையும் அதில் வச்சுட்டேன். ஸோ வந்துட்டு இதையும் வந்துட்டு லேபிள் பண்ணிடுறேன். இதில் வந்துட்டு பவுல்ஸ் அண்ட் மிஸ்லினியஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு போட்டு லேபிள் பண்ணிட்டேன். ஸோ ஓரளவுக்கு சின்ன சின்ன பொருட்கள் எங்கே தேடணுன்னா இங்கே இருக்கும். அதில் வந்து ஓரளவு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறனால அதில் அப்படியே லேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4 பேஸ்கெட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. 4 ஆர்கனைசர். இது க்ளோஸ் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு வந்து கெட்டு போகாது, பூச்சி தான் எதுவும் போகாது. ஸோ வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால. ஏன்னா இது வந்து ரொம்ப அதிகமாக எடுக்க மாட்டோம் இல்லையா, க்ராசரி வந்து தேவைப்படும் போது தான் நம்ம எடுப்போம். ஸோ மோஸ்ட்லி க்ராசரிஸ் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது நம்மளுக்கு பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேவும் ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது தான். இதில் வந்துட்டு கிளாத் பேக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கிளாத் பேக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அதில் வச்சிடுறேன். அப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கிற கிளாத் பேக் இருக்குது, அதையும் வந்து அதில் வச்சிடுறேன். ஸோ வந்து இப்போ வந்து 4 கொஞ்சம் பெரிய ஆர்கனைசர், இந்த ஒரு சின்ன ட்ரே, இது ஃபுல்லாக இருக்குது இதில். ஸோ இது எல்லாத்தையும் எப்படி எப்படி எந்த இடத்துல வைக்க போகிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு சின்ன கிச்சனாக இருந்ததுன்னா உங்களுக்கு இதில் சில ஐடியாஸ் கிடைக்கும் அப்படிங்கிறனால தான் இதை ஷேர் பண்ணுறேன். இந்த கேரட் துருவுறது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு ஒரு சைடில் வந்து ஒரு ட்ரேயில் வந்து கட்லரிஸ் எல்லாம் வச்சுருப்பேன். ஸோ அந்த கட்லரிஸோடையே சைட்லேயே சேர்த்து வச்சுட்டேன். ஸோ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பேக்கிங் பேப்பர் வந்துட்டு இந்த ஷெல்ஃப்ஸில் வந்து கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இதை வச்சுக்கிறேன். ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா என்னோட மாமியார் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்துட்டு ரொம்ப பழைய டேபிள் தான், பிளாஸ்டிக் டேபிள். ஆனால் ஓரளவு நல்லாவே இருக்குது, கொஞ்சம் வெயிட் நல்லாவே தாங்கும். ஸோ இந்த டேபிள் வந்துட்டு கரெக்டாக இருந்தது இந்த ஸ்பேஸ்க்குள்ளே போடுறதுக்கு. ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் இருக்க ஸ்பேஸ் தான், பட் வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. நான் வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஒன்றும் டிஃபிகல்ட்டாக இல்லை. ஸோ ஈஸியாக வச்சு எடுத்துடலாம். ஸோ அதில் தான் அடியில் 2 இதில் வந்துட்டு க்ராசரி ஐட்டம்ஸும், மேலே ஒரு 2 இதில் அந்த பேக்கிங் ஐட்டம், இந்த 4 பேஸ்கெட் நான் ரெடி பண்ணதை வச்சுட்டேன். ப்ளஸ் பக்கத்துலேயே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது, அதுலேயே அந்த ட்ரேவும் நான் வச்சுட்டேன். ஸோ இதுதான் நான் பண்ண ரீஆர்கனைசேஷன். ஸோ அஸ் மினிமலிஸ்ட்டாக டீக்ளட்டர் பண்ணி வச்சிருந்தனால தான் இப்போ ஈஸியாக என்னால் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது. அது நான் நிஜமாவே சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் அதை அவ்வளோ கிளட்டடாக, அவ்வளோ திங்ஸ், தேவையில்லாத நிறைய திங்ஸ் அதில் வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணனால தான் இப்போ என்னால் ஈஸியாக ரீஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் கிச்சனில் வந்துட்டு நிறைய திங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு டீக்ளட்டர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் திங்ஸை டீக்ளட்டரும் பண்ணியிருந்தேன். அதை வந்து வீடியோவில் எடுக்கலை நான். டீக்ளட்டரும் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மிச்சம் இருக்கிறத ஆர்கனைஸ் பண்ணேன். ஸோ எப்போவுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டீக்ளட்டரிங் கண்டிப்பாக பண்ணிடணும். தேவையில்லாததை எடுத்தால் தான் நமக்கு தேவை உள்ளதுக்கு மட்டும் நம்ம ஆர்கனைசர் வாங்கிக்கலாம், இல்லை ரீபர்பஸ் பண்ணுறதையும் நம்ம பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறையா பேருக்கு போய் சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.